அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளை மகா சங்கடஹர சதுர்த்தி. நாளைய தினம் நம்ம வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு வரத்துக்கும், நம்முடைய குடும்பமானது நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகிறதுக்கு நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய எளிமையான ஒரு பூஜை முறை மற்றும் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் ஒருத்தங்க நல்ல செல்வ செழிப்போடு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போகணுன்னா அதற்கு மூல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பணம் தான். இந்த பணப்பிரச்சனை எல்லா குடும்பத்திலையும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணப்பிரச்சனை நம்ம குடும்பத்தை விட்டு தீர்ந்துட்டு நல்ல செல்வ செழிப்போடு நம்மளும் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு பூஜை மற்றும் ஸ்லோகம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நாளை மகா சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தினாலே நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சாயங்கால வேலை தான். சாயங்காலம் 6:30 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் நீங்கள் இந்த வழிபாட்டை வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் பூஜை அறையெல்லாம் சுத்தமாக பண்ணி நம்ம வீட்டில் ஒரு தீபம் நம்ம ஏற்றிருப்போம். உங்கள்கிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் சுவாமியை நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். நாளை மகா சங்கடஹர சதுர்த்தி, அதனால் நிச்சயமாக கணபதிக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பிள்ளையாருக்கு நம்ம எந்த ஒரு பூஜை விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா அருகம்புல். ஏன்னா இந்த அருகம்புல்லால் தான் நம்ம அர்ச்சனை பண்ணுறப்ப செல்வ வளமானது குடும்பத்தில் நிச்சயம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. அப்படிப்பட்ட நாளைய தினத்தில் உங்கள் பூஜையில் எப்பயுமே ஒரு தீபம் நம்ம ஏற்றிருப்போம். இந்த விநாயகருடைய பூஜைக்காக ஒரு வெற்றிலை நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வெத்தலை அப்படி எங்ககிட்ட இல்லைம்மா, இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பித்தளை தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பித்தளை சுவாமி நம்ம தீபம்லாம் ஏற்றுறதுக்கு சின்னதாக பித்தளை தட்டு வச்சுருப்போம் பாருங்கள், அந்த தட்டை நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வெற்றிலை மேலே ₹1 நாணயத்தை நீங்கள் வச்சுக்கணும். அதில் ஒரே ஒரு மஞ்சள் பிள்ளையாரை அந்த நாணயத்து மேலே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். அதற்கு நம்ம ஒரே ஒரு குங்குமம் பொட்டு மட்டும் வச்சுட்டு இதற்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அருகம்புல் நம்ம தனியாக வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த அருகம்புல் கொஞ்சம் உதிரி ஒரு தட்டில் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். பிள்ளையாருக்கு, அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறப்ப நீங்கள் ஒவ்வொரு அருகம்புல்லாக போடணும். அப்படி எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை சொல்லி தான் நாளைக்கு பிள்ளையாரை நீங்கள் அர்ச்சிக்க போகிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி கணபதியோட மந்திரத்தை யார் ஒருத்தங்க வீட்டில் உச்சரிக்கிறீங்களோ அவங்க வீட்டில் இருக்க வறுமையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், தரித்திரம் எல்லாமே போயிருங்கிறது ஒரு நம்பிக்கை. செல்வ வளமானது கண்டிப்பாக பெருகும். ஏன்னா லக்ஷ்மி கணபதி 2 பேருடைய அந்த லக்ஷ்மி கணபதி அந்த அவங்களுடைய அருளால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது செல்வ செழிப்புக்கு மாறுங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த ஒரு பூஜைக்கு நிச்சயம் அருகம்புல் இல்லாமல் இந்த பூஜையை நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது. எப்பயாடுபட்டாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோவில் வெளியில் கண்டிப்பாக அருகம்புல் விற்பாங்க. நாளை தினம் நீங்கள் மறக்காமல் நீங்கள் வாங்கிருங்க. அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மி கணபதி மந்திரம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா. இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் 3 முறை, 7 முறை, 9 முறை, 11 முறை, 27 முறை, அப்படி உங்களால் எப்படி உட்காந்து பூஜை பண்ண முடியுமோ குறைந்தபட்சம் 3 முறை, அந்த 3 முறை நீங்கள் சொல்கிறப்பையும் ஒவ்வொரு முறை சொல்கிறப்பையுமே இந்த அருகம்புல் ஒவ்வொன்றா அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நீங்கள் போடணும். இதுதான் ஒரு ஐதீகம். அது மாதிரி மட்டும் செஞ்சுட்டு உங்களுடைய கற்பூரம், நம்ம தீபதூபாராதனைகளை காமிப்போம் பார்த்தீங்களா, சுவாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் வச்சுருப்போம், இல்லாட்டி பாலோ அந்த உலர் திராட்சையோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள்லாம் நீங்கணும், நல்லபடியாக பணமானது ஏதோ ஒரு வகையில் வந்து குடும்பத்தில் நல்ல எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார் அப்படியே உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். 3 நாட்கள் கழித்து, அதாவது வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை அந்த மஞ்சள் பிள்ளையாரை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் நீங்கள் எடுத்து கரைச்சிட்டு உங்கள் வீட்டில் மூளை முடுக்கலாம் நம்ம லைட்டாக தெளித்து விட்டுட்டு நெத்திரி நீங்கள் திலகமாக இட்டுக்கலாம், இல்லாட்டி செடியில் கால்படாத இடத்துல விட்டுடலாம். அந்த ₹1 காயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த காயினை நீங்கள் உங்களுடைய பீரோவில் கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. இவ்வளோதாங்க இந்த பூஜை. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான பூஜை மாதிரி இருக்கும். ஆனால் விநாயகருடைய பூஜை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை. லக்ஷ்மி கணபதியோட மந்திரத்தை நீங்கள் டெய்லி கூட பூஜையில் நீங்கள் சொல்லி பாருங்களேன். குடும்பத்தில் வருமானமாச்சு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயம் தீரும். அதனால் இந்த நாளைக்கு வரக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தியில் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக செல்வ வளம் பெருகி உங்களுடைய பண கஷ்டம் தீருங்கிறது 200% நீங்கள் நம்பி இந்த பூஜையை பண்ணலாம். கண்டிப்பாக இதை
பண்ணுங்கள், குடும்பத்தில் நல்லதே நடக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.